ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதனால நீங்க கவலைப்படுங்க அவசியம் இல்லை. இல்லஸ்ட்ரேஷன் 15 மாமன் லிமிடெட் Mammoon Limited is expected to earn 30% share. Company follows fixed payout ratio 40%. How much? நல்லா கவனிச்சணும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கணக்கு. பட் ஆனால் அதே கான்செப்ட் தான். Company follows fixed payout ratio 40%. The market price of share is 200. Find out the cost of existing equity dividend. Sorry, equity if dividend tax is 15% is imposed on distributed earnings when current level of dividends is maintained or dividend to shareholders is reduced by the extent of dividend tax. So what is the என்ன சொல்றா மாமூல் லிமிடெட் வந்து expected to earn 30%. ஒரு ஷேர்ல இருந்து எனக்கு 30% எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. என்னங்க ஒரு ஷேரோட வேல்யூ 200 ரூபாய்னா அதுல 30% கிடைக்கும். அப்ப 200ல 30% என்னங்க 2 3 6 60. புரியுதுங்களா இல்லையா? அவன் அவ்வளவு எதிர்பார்க்கறான் யாரு? எஸ். கம்பெனி ஃபாலோஸ் ஃபிக்ஸ்ட் பே அவுட் ரேஷியோ என்ன செய்யறான்? 40% கொடுத்துறா. என்னங்க பே அவுட்ல 40% என்ன செஞ்சிடறா கொடுத்துறேன்றாங்க. ஃபிக்ஸ்ட் பே அவுட்னா எனக்கு டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். நான் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்றனோ அதுல என்ன கொடுத்துறேன் 40% கொடுத்துறேன். ஏர்னிங்ஸ்ல 40% நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட் பிரைஸ் தான் 200. வாட் இஸ் ஏர்னிங்ஸ் அதெல்லாம் சொல்லல. இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு தான் கணக்கு போட போறோம். அது வந்து ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி if dividend tax of 15% is imposed on the distributed earnings. What is called distributed earnings? உனக்கு நான் பே அவுட் பண்ணல அதான் டிஸ்ட்ரிபியூட்டட். பே அவுட் பண்ணாலுக்கு ரீடைன் சொல்லுவாங்க. என்னங்க இது நிறைய பாயிண்ட் இருக்கு. இந்த கணக்கு பத்தி சின்ன கணக்கு தான் தெரியும். ஆனா இது நிறைய பாயிண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமம் கூட. ஆனா இதை நீங்க நல்லா இம்பார்ட்டன்ட் குறிச்சு வச்சுங்க. நான் இதை உங்களுக்கு தெளிவாக தான் போட்டுக்க முடியும். அவசரப்பட்டு நீங்க போக முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யட்டா டிவிடெண்ட் டாக்ஸ் எத்தனைங்க 15% அவன் கணக்குல கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் போயிடலாம். கரண்ட் லெவல் ஆஃப் டிவிடெண்ட் அமௌண்ட் இஸ் மெயின்டைன்ட். சரி, அப்ப டிவிடெண்ட் எத்தனைன்னா 15% எங்க சொல்லிக்கிறான் காங்கிரஸ் சொல்லிட்டான். டிவிடெண்ட் டாக்ஸ் தான் 15%. அப்ப டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னா நல்லா கவனிங்க. the Mammoon Limited is expected to earn ஒரு ஷேருக்கு அவன் எவ்வளவு எதிர்பார்க்கறான் 30 ரூபாய் கிடைக்குது. அப்ப 30 ரூபான்றது ஏர்னிங்ஸ். அப்ப நல்லா கவனிக்கணும். 30 ரூபாய் அப்படின்றது என்னங்க ஏர்னிங்ஸ்னா ப்ராஃபிட். அதுல பே அவுட் ரேஷியோ எத்தனைங்க? வாட் இஸ் பே அவுட்ன்றது புரியுது. பே அவுட் ரேஷியோ அப்படின்றது நீ எவ்வளவு சம்பாரிச்சியோ அதுல எனக்கு எத்தனை பர்சன்ட் கொடுத்துரு 40%. நீ எவ்வளவு சம்பாரிச்சுக்கிற 30 ரூபாய் சம்பாரிச்சுக்கிறியா அதானே ஏர்னிங்ஸ். அதுல 12% டிவிடெண்டா கொடுன்றான். அப்ப எவ்வளவு ஆச்சு? அப்படி 30ல 40% போட்டா 12 ரூபாய். அப்ப 12 ரூபாய் தான் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கிற எப்படி எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்? ஏர்னிங்ஸ்ல இருந்து. நீ சம்பாதிச்ச எவ்வளவுப்பா 30 ரூபாப்பா. அப்ப அதுல எத்தனை பர்சன்ட் கொடுத்துரு? அவன் டிவிடெண்ட் அவன் சொல்லல, பே அவுட் ரேஷியோ தான் சொல்றான். வாட் இஸ் பே அவுட் ரேஷியோ? எஸ் 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 எஸ். அப்ப என்ன சொல்றீங்க? பே அவுட் ரேஷியோனா என்னன்னா கவனிங்க. பே அவுட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் தான். பே அவுட் ரேஷியோ எது மேல போடணும்? ஏர்னிங்ஸ் மேல. ஏர்னிங்ஸ் 30 ரூபா. அதுல 40% போட்டேன். எவ்வளவு ஆச்சு? 12 ரூபா ஆயிடுச்சு. சார் மிச்சம் 12 ரூபா போயிடுச்சு. மிச்சம் 18 ரூபா என்னவா இருக்கும்? ரீடைன்டு. என்னப்பா அதான் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். என்னங்க அது என்னங்க சொல்லுங்க. ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்ங்க. வாட் இஸ் growthன்னு கேட்டேன். என்னங்க growth அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B into R சொல்றாங்க. இவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க? growth என்பது B into R. What is called B into R? Retention into rate of return சொல்றாங்க. என்னங்க லிசன் சொல்றாங்க. அதையும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியாது இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். ரிட்டர்ன்டு ஏர்னிங்ஸ் நான் சொன்னேன். அதாவது ரிட்டர்ன்டு ஏர்னிங்ஸ்னா என்ன அப்படின்னா நல்லா பாருங்க. இந்த இடத்துல growth ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. என்னங்க growth கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? B into R. ஸோ இப்போ growth கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்றோம்னா நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் ப்ராஃபிட். என்னங்க அதே சார் நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டேன் ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அல்லது ரீடைன்டு ஏர்னிங்ஸ் சொல்றீங்க. என்னங்க ரீடைன்டு ஏர்னிங்ஸ். அப்ப சொல்றான் பாருங்க. அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? டிவிடெண்ட் வந்து 12 ரூபாய் தானே. டாக்ஸ் எவ்வளவுங்க? டாக்ஸ் எவ்வளவுங்க? 15%. அப்ப 12 ரூபாய் நீங்க சம்பாதிச்சு இல்லைங்களா டிவிடெண்ட். அதுக்கு எத்தனை பர்சன்ட் டாக்ஸ் கட்டுங்க?
அப்ப 12 ரூபாய்க்கு 15% டேக்ஸ் கட்டினா எவ்வளவுங்க? ₹1.08. அப்ப 13 ரூபா 8 பைசா நான் போயிடும். நான் சம்பாதிச்ச அமௌண்ட்ல எவ்வளவு? நான் எவ்வளவு சம்பாரிச்சேங்க? 30 ரூபா சம்பாதிச்சு உனக்கு டிவிடெண்ட் கொடுத்தேன். டிவிடெண்டுக்கு நான் தான் டேக்ஸ் கட்டணும். அப்ப அதுவும் போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவுதான் கையில இருக்கும்? 13 ரூபா 8 பைசா நல்லதா இருக்கும். 30 ரூபா இருந்துச்சு என் கையில. இப்போ உனக்கே நான் 13 ரூபா 8 பைசா செலவு பண்றேன். எவ்வளவுதான் இருக்கு என் கையில? அப்ப இந்த 16.2 அப்படின்றதுதான் என்னங்க? அதான் நான் சொல்றோம். This is called return earnings. Understand it? இந்த ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் என்னங்க growth எப்படின்னா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் growth ஆகும். நான் சம்பாதிச்ச 30 ரூபால எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துட்டேன்? 13 ரூபா 8 பைசா நான் கொடுத்துட்டேன். மிச்சம் கையில எவ்வளவுதான் இருக்குது? 16 ரூபா 2 பைசா தான் வச்சுக்கிறேன். அதுதான் நான் growth பண்ண போறேன். அதுதான் growth ஆகுனா உங்களுடைய பிரைஸ் எவ்வளவு இருக்குது? 200 ரூபா. அப்ப 16.2 divided by 200 into 100. இதுதான் வந்து 8.1. இதுதான் என்னுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன். என்னங்க? இதுதான் என்னுடைய growth. அப்ப இந்த பணத்தை விட்டுட்டா என்ன ஆயிட்டு growth ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அகைன் ஐ டெல் யூ சம்திங். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஏன்னா எல்லாமே போட்டு குழப்புற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இல்லை என்பது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்னா என்ன, பே அவுட் ரேஷியோ என்ன பார்க்க போறேன். வாட் இஸ் பே அவுட் ரேஷியோ தே ஹேவ் கிவன். பே அவுட் ரேஷியோனா டிஸ்ட்ரிபியூட்டட். உங்களோட ஏர்னிங்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணா டிவிடெண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க எவ்வளவு? 12 ரூபாய். ஆனா டிவிடெண்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இருக்குது ₹1.8. அவங்க கையில போனா என் கையில 16 ரூபா 2 பைசா தான் இருக்குது. அதுதான் என்னுடைய ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். அப்ப 8.1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு growth கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்தது தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ப்ராப்ளம் நம்ம போல. இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ப்ராப்ளம் போகிறோம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்னன்னா கேஇ என்னங்க? கேபி பார்த்தோம். வாட் இஸ் கேபி? preference. இப்போ கேஇ தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஈக்விட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் கால்ட்னா டிவிடெண்ட் பிளஸ் பிரைஸ் ஆஃப் மார்க்கெட் பிளஸ் growth. சொல்லுங்க. This is very very important formula. This is very very. அப்ப what is D? Dividend I have given 12. 13.8 கிடையாது, 12 தான். What is P? Price of market என்ன கொடுத்தாச்சு? 200 ரூபாய் கொடுத்தாங்க. சரி. What is growth? Growth 8.1. அப்ப 12/200 plus 0.081. So 14.1. கிளியரா? அப்ப காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சாச்சுங்களா? அதுவே when dividend to shareholders is maintained at the same level, such policy would keep level of retained earnings and growth same, but the amount of dividend to shareholders would reduce by extent of dividend tax. சார் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல புரியணும். when dividend வந்து gross tax தானே, tax இல்லாம தானே, net of tax இல்ல, gross tax தான். To shareholders is maintained at the same level, such policy would keep the level of retained earnings and grow some same, but the amount of dividend to the shareholders would reduce by the extent of dividend tax. பாருங்க அதேதான் மேல பண்ண அதேதான். இப்போ என்ன வந்துச்சு? டாக்ஸ் டிவிடெண்ட் எவ்வளவு? 12 ரூபால 15% போட்டா எவ்வளவு? 1.8 தான் அங்கேயே வந்துச்சு. இல்ல தப்பா வந்துச்சா? எஸ் 1.8. அப்ப இது வந்து டிவிடெண்ட் டாக்ஸ் இல்லையா? அப்ப என்னோட டாக்ஸ் என்னோட இதுல வந்து என்ன செய்யணும்? டிவிடெண்ட்ல இருந்து கழிச்சு சொல்றான். அங்க என்ன சொல்லலாம்? டிவிடெண்ட் வந்து சேம் அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, எதையும் செய்யாதீங்கறான். பட் இங்க என்ன சொல்றோம்னா shareholders is maintained at the same level, such policy would keep the level of retained earnings and growth same, but the amount of dividend to the shareholders would reduce by the extent of dividend tax. அப்ப 12 ரூபா உன்னுடைய டிவிடெண்ட்ல இருந்து கழிச்சுக்கோ, எது இருந்து கழிக்காத ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். அப்ப டிவிடெண்ட்ல இருந்து கழிச்சு எவ்வளவு வரும்? 10.2. சோ அப்ப ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏன் 18 ரூபா? ஏன்னா நான் வந்து கழிக்க வேணாம்னு சொல்லிட்டானே. நீங்க டாக்ஸ் எல்லாம் கழிச்சு இதுல போனது அப்படியே வச்சுக்கோ. டாக்ஸ் வந்து எதுல கழிச்சு வச்சுக்கோ? உன்னுடைய இதுல கழிச்சுக்கோ, டிவிடெண்ட்ல கழிச்சுக்கோ. பட் என்னோட 12 ரூபா கொடுத்தேன், என்னோட ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எவ்வளவுதான்? 18 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துல டிவிடெண்ட் எவ்வளவுதான் வரும்? 10 ரூபா 2 பைசா வரும். அப்ப ஏன் வந்து 12 ரூபா வராது தெரியும் இல்லவா? இந்த 13 ரூபா 8 பைசா போட்டோம். எங்க போன கணக்குல
ரூபா போட்டோம். இங்கே என்ன செய்யறோம், 10 ரூபா 2 பைசா போனீங்கன்னா இது வந்து கழிச்சுக்கிறோம். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் என்ன செய்யறோம், கழிச்சுக்கிறோம். அது இதை வரும். வாட் இஸ் growth? அப்ப வந்து மாறும். 18 போய் போட்டா அங்க என்ன செஞ்சோம், 16.2 போட்டோம். இங்க வந்து 18, பிகாஸ் அந்த 1.2 நம்ம சேர்த்ததுனால லாஜிக்கலா பார்த்தா 9%. அப்ப திருப்பி நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிவிடெண்ட் டிவைடட் பை பி இன்டு பிளஸ் growth இன்டு போட்டுறீங்க. பிளஸ் growth போட்டா 14.1. அப்ப இது கரெக்டா அது கரெக்டான்னு பார்த்தா ரெண்டுலயுமே என்ன வருது, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 14.1 தான் வரும்னால செக் பண்ணி பாருங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போத், அதாவது நீங்க டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஏன்னா கொடுத்தா டிஸ்ட்ரிபியூட்ல போயிருது, கொடுக்கலனா ரிட்டர்ன் எர்னிங்ஸ்ல போயிருது. ஸோ growth ஆயிடுது. ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு என்னதான் வரும், இந்த ஆன்சர் தான் வருது. இவ்வளவு தூரம் நம்ம சொல்ல வந்தது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சாதாரண சம் கிடையாதுங்க இது. சிஎம்ஏ ஃபைனல்ல கூட இந்த கேட்டுக்கிறேன்.